நீண்ட காலமாக எதையும் அனுபவிக்க முடியலன்னு வருத்தப்பட்ட கன்னிராசி நேயர்கள் எல்லாருமே இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குது, பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க மேஜர் கிரகம் இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன தடை தாமதம் தான் கொடுக்குமே தவிர கேரியருக்கு இதுதான் ரைட் சான்ஸு. திடீர்னு திருமணம்லாம் நடந்துடும். இப்போ தான் பொண்ணு பார்க்க வந்தாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடின்வாங்க நிச்சயம், கல்யாணத்துக்கு முன்னாலே நிச்சயம் வச்சுக்கலாம், கல்யாணம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கடைன்னு எதிர்பார்க்க சொல்ல முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடிடும். அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து ரெட் கலர். ரெட்டுனா என்னென்னா ரெட் ரத்த ரெட்டு கிடையாது, மெரூன் ரெட்டு வருது பார்த்தீங்களா, அந்த குங்கும கலரை நெத்தியில் வச்சுக்கலாம், இல்லை அது கர்ச்சீஃப் மாதிரி வச்சுக்கோங்க. ஹஸ்தம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரன்னா வெள்ளை இல்லை ஒரு கிரே கலர். இதை தாண்டி ஏன் எங்களுக்கு சிகப்பு சொல்கிறீங்க இந்த 4.5 மாதம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி எப்படி மாற்றம்? ஏன்னா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சனி 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்குறாரு. இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்றம்? கன்னி ராசிக்கு நான் ஏற்கனவே சனி பயிற்சியில் சொல்லியிருந்தேன், நீண்ட காலமாக எதையும் அனுபவிக்க முடியலன்னு வருத்தப்பட்ட கன்னிராசி நேயர்கள் எல்லாருமே இப்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குது, பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கணவன் மனைவிக்கிட்டையும் நண்பர்கள்கிட்ட மட்டும் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன், பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில். மற்றபடி எல்லாமே சூப்பர். வண்டி மாத்திரமா மாற்றிக்கங்க, புது வீடு வாங்கணுமா வாங்கிக்கோங்க, தாயாரோட ஹெல்த்தாக உங்களுடைய க்ரோத்துக்கு. ஆக்சுவலாக கன்னிராசியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பெண்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும், அதுவும் அசுவத்துக்குலாம் செம்ம டேலண்ட் இருக்கும், கணவன் சப்போர்ட் பண்ண மாட்டார். ஸோ அதெல்லாம் நிறைய முட்டுக்கட்டை போட்டு இருந்திருப்பாங்க. இப்போது உங்கள் கணவனே நீங்கள் பண்ணுமா அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் சனி பயிற்சியில் சொல்லியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இப்போ ஒரு கோல்டன் பீரியட், அவங்களுக்கு நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம். 7ஆம் பார்வையை ஸ்ட்ராங்காக பார்க்குறாரு. 11ல் குரு உட்காந்துருக்காரு. ஓகேங்களா, அவங்களுக்கு கேது மட்டும்தான் 12ல் உட்காந்துருக்காரே தவிர, பட் அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். நமக்கு இவங்க மேஜர் கிரகம் இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன தடை தாமதம் தான் கொடுக்குமே தவிர சூப்பராக இருக்கும். நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா லோன் கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கங்க. வீடு கட்டணுமா கட்டுங்க, வீடு மாற்றணுமா மாற்றுங்க, அவங்களுடைய பிள்ளைங்களோட செக்யூரிட்டி பார்க்கணுமா பாருங்கள். கேரியருக்கு இதுதான் ரைட் சான்ஸு. தொழிலா இல்லை வேலையான்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற ஒரு பேஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே, பார்த்துட்டு இருக்க நேர்கள் நிறைய பேர் கன்னி ராசி கன்னி லக்னமாக இருக்கலாம். ஏற்கனவே எங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை, எனக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் என் திருமணம் நின்று போச்சு, இல்லை நான் காதலில் தோல்வி ஆயிடுச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் இந்த 138 நாட்களில் என்ன மாதிரி மாற்றம் நடக்கும்? திடீர்னு திருமணம்லாம் நடந்துடும். திடீர்னு இப்போ தான் பொண்ணு பார்க்க வந்தாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடின்வாங்க நிச்சயம், கல்யாணத்துக்கு முன்னாலே நிச்சயம் வச்சுக்கலாம், கல்யாணம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கடைன்னு எதிர்பார்க்க சொல்ல முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடிடும். இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருப்பாங்க, இப்போ கூப்பிடுவாங்க, வாங்க உங்களுக்கு அதை விட வேறு போஸ்டிங் இருக்குது, சேலரி கொடுக்குறேன்னு கூப்பிடுவாங்க. தொழிலில் வந்து வேண்டாம், இந்த தொழில் பண்ண வேண்டாம், வேறு தொழில் பண்ணலாமான்னு யோசிச்சிருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா எங்கேயாவது இவங்க ஏதாவது ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த தொழில் தானே பண்ணுறீங்க, உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் இதாங்க, இதை வச்சுக்கோங்க, இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். நிறைய எதிர்பார்க்காத புது விஷயம் நடக்கும். வேற்று மனித நண்பர்கள், அதாவது இங்கே முக்கியம் அதுதான். என்ன அப்படின்னா, நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு மூலாதாரமாக இருந்து தொழில் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் பேரில் சைலண்ட் பார்ட்னராக நான் இருக்கேன், நீங்கள் மெயின் பார்ட்னராக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நிறைய நல்ல விஷயம் நடக்கும். படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த கல்வியில் தடை இருக்குமா? ஏன்னா அங்கேயே வந்து சில பேருக்கு சுய ஜாதகத்தில் புதன் இருக்கலாம், சுய ஜாதகத்தில் அங்கே சனி இருக்கலாம். அந்த பார்வைப்படும் பொழுது இந்த பிரேக்கப் ஆன விஷயங்கள்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இன்னும் மோசமான நிலைமைக்கு போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ஏன்னா 11ல் குரு இருக்கார். ஸோ வெற்றி தான் கொடுப்பாரு. சின்னதாக ஒரு முயற்சி போட்டாலும் நல்ல சக்ஸஸ் கொடுப்பாரு. குரு பார்வை நமக்கு, அதுவும் 11ஆம் பார்வைன்றது எவ்வளோ ஒரு பாக்கியமான பார்வை. அதுவும் புதனுக்கு குரு பார்க்கும்போது அது ஒரு விதமான ஒரு பார்வை. அது எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் டு அக்டோபரில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா அங்கே சூரியனும் வந்துடுவார். ஆமாம், சூரியனை வந்துடும்போது சூரியன் புதன் குரு 3 பேருடைய தன்மை அங்கே இருக்கும்போது சிவராஜ யோகமே உங்களுக்கு அமையும். முக்கியமான விஷயத்தெல்லாம் நீங்கள் அங்கே செய்யணும். அங்கே இருக்கக்கூடிய உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரம் இருக்குது. இவங்க இந்த நாட்களில் இந்த வண்ணங்களை
பொருளாகவோ உடையாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு மூலமாக யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு நெகட்டிவாக போகாது, கண்டிப்பாக ஒரு வெற்றியை நோக்கி பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா? உத்திர நட்சத்திரக்காரங்க வெண்மை நிறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வெண்மை நிறத்தோடு சேர்ந்து ரெட் கலர் சேர்த்துக்கங்க. மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்க, தைரியம் கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும், பணவரவு உங்களுக்கு நல்லா இருக்கும். சந்திரனாலே பணவரவு தான். சந்திரன் அதான் பாருங்கள், ஃப்ளோவாக எப்பயுமே ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. ஏற்றம் இறக்கம் இருக்கிறதுக்கான சந்திரன் ஒவ்வொரு வீட்டுக்கு மாறும்போது தான் உங்களுக்கு பணவரவு இருக்கும். பணத்துக்கான அதிபதி எல்லாரும் சுக்கிரன், குரு, புதன் சொன்னாலும் சந்திரனும் முக்கியமான காரணம். கண்டிப்பாக. ஸோ நல்லாயிருக்கும். அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து ரெட் கலர். ரெட்டுன்னா என்னென்னா ரெட் ரத்த ரெட்டு கிடையாது, மெரூன் ரெட்டு பார்த்தீங்களா, அந்த குங்கும கலரை நெத்தியில் வச்சுக்கலாம். இல்லை அது கர்ச்சீஃப் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை அந்த முக்கியமான விஷயம், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போக போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறீங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறீங்கன்னா அந்த நிறம் கொண்ட ஆடைகளை அணிஞ்சிட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்னென்னா, நேயர்களுக்கு ஹஸ்தம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரன்னா வெள்ளை இல்லை ஒரு கிரே கலர், இதை தாண்டி ஏன் எங்களுக்கு சிகப்பு சொல்கிறீங்க இந்த 4.5 மாதம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இப்போது நான் வந்து பண ஃப்ளோக்காக தான் நான் வந்து ஒரு நிறத்தை சொல்லிகிட்ருக்கேன். அது வந்து 2ஆம் நட்சத்திரத்தோட நிறத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது 2 பணவரவு, குடும்பம், வாக்கு. நம்ம பேசக்கூட வார்த்தை தெளிவாக இருக்கணும், நம்ம பேசக்கூட வார்த்தை நல்லதாகவும் இருக்கணும். நம்ம குடும்பமும் அமைதியாக நிம்மதியாக இருக்கும்போது நமக்கு எல்லா விதத்துலையும் நம்ம ஜெயிக்க முடியும். பணவரவை கொடுக்கக்கூடியது 2ஆம் இடம். இந்த வாயின்றது தான் 2ஆம் இடம் சொல்லக்கூடியது. அதுக்கு தான் நான் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த நிறத்தையும் அந்த உணவையும் நான் தானம் கொடுக்க சொல்கிறேன். நான் உண்ணணுன்றதுக்காக கூட தானமாக சொல்கிறேன். ப்ளஸ் அந்த நிறத்தை வந்து பயன்படுத்திக்க சொல்கிறேன். சித்திரை நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி கிரே கலர், இப்போ நான் போட்டிருக்க சாரியோட கிரே கலர் கூட இது வந்து சிமெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கலர், கொஞ்சம் லைட் கிரேவாக கூட இந்த கலரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுலேயே ஒரு பயம் கொடுக்கும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பயப்படுவாங்க. திடீர்னு ஆக்சுவலாக அது செவ்வாயோட நட்சத்திரம் தான், ஆனால் அவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தில் கர்ம நட்சத்திரம் சித்திரையும் ஒன்று. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுனா திடீர்னு ஒரு விதமான பயம் வரும். அப்போ இந்த கலர் அவங்க பயன்படுத்தும் போது இந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய திருநூறு கூட பார்த்தீங்கன்னா சில திருநூறு டார்க் கலர் இருக்கும். அதை வந்து நீங்கள் நெத்திலையும் வயிற்றுலையும் தடவிக்கும் போது உங்கள் பயம் வந்து நீங்கும். இதை நீங்கள் ஒரு பேக்கெட்டில் அதே இந்த கலரான ஒரு கவர்லேயோ ஒரு துணியிலையோ கூட அந்த திருநூறை மடித்து நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். இதை நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே செய்யலாம். ஓகே, இவங்க என்ன மாதிரி தானங்கள் செய்யலாம்? பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் அதே மாதிரி செய்யக்கூடாத தவறு, இந்த ஒரு 4.5 மாதம் இந்த வாய்ப்புகள்லாம் வரும், ஆனால் அவசரப்பட்டுறாதீங்க, இதனால் அது வந்து கெட்டு போயிடும், பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களுக்கு யாருக்கும் சூரட்டி சைன் பண்ணக்கூடாது, தூண்டும், அதை பண்ணக்கூடாது. இப்போ இங்கே மேஜராக என்னென்னா 12 கேது இருக்குது. இப்போ நீங்களாக போய் ஏதாவது வம்பல மாட்டிக்காமல் ரொம்ப ஒதுங்கியே இருங்க, உதவி பண்ணுங்கள், ஒதுங்கியே இருங்க. ஒன்று. 2வது தானம் அப்படின்னும்போது நம்ம கோமாதாவுக்கு ஏதாவது மாதத்துக்கு ஒரே ஒரு மாதம் உங்கள் சம்பள பணத்துலேருந்து ஏதாவது கோவிலுக்கோ இல்லை எங்கே இருக்க கோமாதாவுக்கோ நீங்கள் அது அவங்களுக்கு தேவையான உணவு தானம் கொடுங்க. ஓகே, தவிடோ அந்த மாதிரி ஒரு மூட்டை அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. உங்கள் வசதி வாய்ப்பு இருக்கிற மாதம் கூட இந்த 138 நாளும் செய்யுங்க. புரியும் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும்.